ஏண்டி ஒரு வாழைக்காய் வரக்கு இவ்வளவு நேரமாடி? நான் அடுப்பை செட் பண்ணி எண்ணெயை ஊத்தி காஞ்சிச்சுடி எண்ணெய். இதோ முடிஞ்சிச்சுக்கா. ரெண்டு வாழைக்காய் இருக்கு, இருங்க. சரி பண்ணு, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆனா உப்பு கரெக்டா இருக்கான்னு தெரியல, கொஞ்சம் செக் பண்ண. இரு பாக்குறேன். பர்ஃபெக்டா இருக்கு. ஏக்கா மாவு ரெடி. ஆமா, வாழைக்காய் அறுத்து முடிச்சிட்டிங்கன்னா போட்டு எடுத்துடலாம் எண்ணெயில. இதோ முடிஞ்சிச்சு. ஆமா, பசங்களாம் எங்கடி? பசங்களாம் வீட்டை சுத்தி பார்த்துன்னு இருக்காங்க. வீட்டை சுத்தி பாக்குறாளுங்களா? இங்க என்னடி இருக்காளுங்க சுத்தி பார்க்க? அந்த 4 ரூமையை சுத்தி பார்த்துன்னு இருக்காளுங்க. என்கிட்ட அப்படிதான் சொன்னாலுங்க, எதனா நோண்டின்னு இருப்பாளுங்க ஃபோன் கீனு. எங்க வந்தாலும் அந்த போன் ஒன்று எடுத்து வச்சு பாருங்கம்மா. வேற என்ன பண்ண சொல்றீங்க அவளை? இங்க வந்து பஜ்ஜி சுட சொல்றீங்களா? வந்து இதெல்லாம் பார்த்து கத்துக்கினா தானே அவங்களுக்கு தேவைப்படும் வருங்காலத்துல. ஆமா, இனிமே வருங்காலத்துல யார் வீட்டுல சோறுலாம் ஆக்கி நிற்க போறா? அப்ப சாப்பிட மாட்டாங்களா? அதெல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிப்பாங்க. ஆர்டர் பண்ணி வாங்கினாலும் எத்தனை நாளைக்கு ஆர்டர் பண்ண முடியும்? அதெல்லாம் அப்படிதான்க்கா, விடு. நம்ம சொல்றதெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. அவங்க எப்படி போறாங்களோ போட்டோம். ஏக்கா என்னங்க வாழைக்காய் ரெடி. சூப்பரா அறுத்திருக்கேன் பாருங்க. குடுடி மணி வேற ஆகுதுடி. நாங்க பஜ்ஜி மாவு குடு. பா, வாசனை பயங்கரமா வருது. ஐயோ, என்னால இப்பவே அடக்க முடியல. சீக்கிரமா சுட்டு கொடுங்கக்கா, சுட. இருடி, செய்ய வேணாமா? பறக்குறீங்க 2 பேரும். அப்படியே கொதிக்கு சாப்பிடுவீங்களா? அக்கா, இதுக்கு தொட்டுக்க சட்னி கிட்னி அரைக்கலையா? இனி சட்னி கிட்னியா எதுவும் வேணாம், அப்படியே சாப்பிடுங்க. மாமியார் கறி வரத்துக்குள்ள வீட்டுக்கு போய் சேரணும், ஞாபகம் இருக்கா? சே, எங்கன்னா நம்மளால ஒரு பஜ்ஜி நிம்மதியா சுட்டு சாப்பிட முடியுதா? இப்போ இது அவசரமா சாப்பிட்டு வீட்டுக்கு வேற ஓடணும். என்ன வாழ்க்கடா இது? ஒரு தேங்காய் சட்னி கூட சாப்பிட முடியலையே. சட்னி என்ன இன்னும் சூப்பரா இருக்கும்க்கா. சட்னி அரைங்கக்கா. ஏண்டி தேங்காவும் இல்ல மிக்சியும் இல்ல, எங்க இந்த சட்னி அரைக்கிறது? அதுவும் சரிதான். சரி, சட்னிலாம் வேணாம், அப்படியே கொடுங்க சாப்பிடலாம். வெந்துட்டு இருக்கோம், எடுங்கக்கா எண்ணெயில இருந்து. அது போட்டு எவ்வளோ நேரம் அதுலயே ஆட்டின்னு இருப்பியோ தெரியலையே. இருடி அம்மா, எடுக்கிறேன். போய் பசங்களை சாப்பிட கூட்டுமா போ. வாசனை பிடிச்சி அவளுங்களே வருவாளுங்க. முதல்ல இங்க இருக்க உங்களுக்கு கொடுங்க. பாத்தியா, நம்ம இங்க கண்ணு முன்னாடி உட்காந்து எல்லா வேலையும் செஞ்சோம். நம்மளுக்கு கொடுக்காம போய் பசங்களை கூட்டணும். இந்த பத்தியா, முதல்ல எங்களுக்கு கொடுக்கா, அப்புறம் அவளுங்க வந்து சாப்பிடுவாளுங்க. என் தெரியும்ல பஜ்ஜி சுடுறாங்க, உள்ள என்ன பண்றாங்க? அதான் டிவி போன் எல்லாம் நோண்டி கிடப்பாளுங்க. ஏண்டி பால் பாக்கெட் வாங்கி வந்து எங்கடி பால் பாக்கெட் காணோம்? நான் தான் ஃப்ரிட்ஜில் எடுத்துன்னு போய் வச்சிருக்கேன். ஏண்டி இங்க எத்தனை வந்து வச்சா தானே காஃபி போட முடியும்? உள்ள எத்தனை வச்சிருந்தா யாருக்கு அது? சரி, எப்படி இருந்தாலும் பஜ்ஜி சுட்டு தானே போட போறேன். அது கூட வெளில எந்த எதுனா கெட்டு போயிடுச்சுன்னா அதனால எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துட்டேன். சரி, மடமான சாப்பிட்டு போய் எடுத்து நான் பால் காஃபி போடுவோம். நான் அந்த போறேன். எடுத்துக்கோங்கடி. நீங்களும் சேர்ந்து சாப்பிடுங்க. சாப்பிட்றோம். பார்த்துடி, சுட போகுதுடி. நல்லா சுடாதுக்கா. எப்படி இருக்கு? காரெல்லாம் கரெக்டா இருக்கா? சூப்பரா இருக்கா? எல்லாம் பர்ஃபெக்ட். மாவு கலக்கந்து யாரு? கீதா வச்சேன். சூப்பரா இருக்குக்கா. சரி சாப்பிடுங்க. இந்தாக்கா, நீ ஒன்று எடுத்துக்கோ. குடு. சூப்பரா இருக்குடி. மாவுல என்ன போட்டீங்க சொல்லு? எனக்கு தெரியாதுப்பா, கீதாக்கு தான் தெரியும், கேளுங்க. அதுவாக்கா, கடல மாவு ஒரு 4 ஸ்பூனு, அப்புறம் அரிசி மாவு 1 ஸ்பூனு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் சால்ட், உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி மாவு கன்சிஸ்டன்சி அது வரைக்கும் நல்லா கலரி எடுத்துட்டு அப்புறம் வாழைக்கால் அப்படின்னு முக்கி போட வேண்டியதான். கடலை மாவு, அரிசி மாவு, உப்பு, பெருங்காயத்தூள், அவ்வளோதானா? வேணும்னா கொஞ்சம் கலர் மாவு போட்டுக்கலாம். நான் அதுக்கு பதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டேன். சொல்ல மறந்துட்ட பத்தியா? ஆமாம், கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கணும். சூப்பராக வந்திருக்கு. சரி, பெரியப்பா நம்ம மறுபடியும் சாப்பிட்டு போய் பால் எடுத்துனா ஓடு, காப்பி போடலாம். அப்படியே இவளுங்க எங்கே இருக்காளுங்க பார்த்து குரல் குத்து கூட்டணும். பஜ்ஜி ஆறிட போகுது, வந்து சாப்பிட்டோம். பரவாயில்லடி, இந்த தோட்டத்து மாங்காய் நல்லா பெருசா தான் இருக்குல்ல? ஆமா, இதெல்லாம் வந்து கடையில மார்க்கெட்ல விற்கிறாங்கல்ல, அந்த மாங்காங்க. இங்க இருந்தா போகுது, கோயம்பேடு அங்க இங்கன்னு ஏதோ ஊருக்கலாம். அப்படியா? நம்ம வீட்லயே இவ்வளோ பெரிய மாந்தோப்பு இருக்கு. இதுலேருந்து ஒரு மாங்காய் கூட நம்ம பறிச்சு சாப்பிட்டது இல்லையடியே. இப்போ என்ன வேணுமா? பறி எல்லாம் இவ்வளோ ஹைட்ல இருக்கு, எப்படி எடுக்கிறது? நம்ம கல் எடுத்து போட்டா இவ்வளோ பொதுக்கல. இப்போ மாங்காய் சாப்பிட்ற மூடு இல்லடி எனக்கு. வா, பஜ்ஜி சுட்டு வச்சிருப்பாங்க, போய் பஜ்ஜி சாப்பிடலாம். எனக்கு வேணும் மாங்காய். உனக்கு வேணும்னா நீ அத்தனை வா, நாங்கள் போகிறோம். இந்த பக்கம் பாரு, அதோட பெருசா இருக்கு மாங்காலாம். எவ்வளோ பெருசு, அப்படி கிட்டே இருக்குடி. ஈஸியாக கழுத்துக்கு போட்டு எடுத்தாலாம், வச்சலாண்டி. உப்பு மிளகாத்தூள் வச்சு சாப்பிட்டேன்னு வச்சுக்கோ, சூப்பராக இருக்கும். மாங்காய் ஒருக்கா கூட போடலாண்டி. இதை எனக்கு மாங்காய் பச்சடி தான்ப்பா பிடிக்கும். அந்த வெள்ளம்லாம் போட்டு செய்வாங்களா அம்மா? ஏதோ ஒன்று செஞ்சு சாப்பிடலாம். முதல்ல மாங்காய் அரைக்கலாம், இரு. சொன்னா கேளு, தேவையில்லாத வேலை. ஆளுங்க யாருன்னா இந்த அப்பா கிட்ட போட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோ, அதோட நம்ம தான் அடி வாங்கணும். ஏண்டி மாங்காய் அரைக்கிறதுல யாரும் அடிப்பாங்களாடி? அதுவும் நம்ம வீட்டு மாங்காடி இது. இதெல்லாம் விற்கிறதுக்கு வச்சிருக்காங்க. சொன்னா கேளு, எடுக்காத. உனக்கு வேணும்னா நம்ம கடையில் கூட வாங்கிக்கலாம். எனக்கு இந்த மாங்காய் தான் வேணும். சொல்ல வேண்டியதை நான் சொல்லிட்டேன்ப்பா. அப்புறம் அடி வாங்க போது நீ தான். என்ன கேட்டாங்கன்னா நான் ஒன்று போட்டு கொடுத்துருவேன். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ தள்ளு. நல்ல ஒரு பெரிய கல்லாக கிடச்சா நல்லா இருக்கும். இரு, நான் போய் தேடி எடுத்துன்னு வரேன். நீ அந்த பக்கம் பாரு, நான் இந்த பக்கம் பார்க்குறேன். 2 பேரும் அடங்க மாட்டாளுங்க போலையே. இந்த பக்கம் இவளுங்களை கூட்டின்னு வந்து முதல் தப்பு. தள்ளு. இப்பயே சொல்லிட்டேன், இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. மாங்காய் பறிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒரு பீஸ் கூடான்னு வந்து பாரு, அப்போ இருக்கும் உனக்கு. ஏம்மா நீயே வச்சுக்கோம்மா, எனக்கு எதுவும் வேணாம்மா. இந்த மணி கல் கொடு. பரவாயில்ல, நல்ல பெரிய கல்லாக தான் இருக்கு. இப்போ எப்படி குறிப்பாத்து அடிக்கிறேன் பாரு. ஒரு கல்ல 2 மாங்காய் வேணும். விழும் அடி. அது ஒரு பாரு, 2 மாங்காய் ஜோடியா போடுது.
ஐயோ ஜஸ்ட் மிஸ்டி. வேற கல் எடுங்க, நான் அடிக்கிறேன். நீங்கள் பாரு கையில் இவருக்கு வேறு வேலை இல்லை. வா நம்ம போய் பஜ்ஜி சாப்பிட்லாம், ஆறி போயிடும். இவன் இன்னைக்கு மாங்காய் அடிக்க மாட்டான். நம்ம நின்று வேடிக்கை பார்க்குறோம். நம்ம தான் முட்டாள். ஒழுங்கா வா போயிடலாம். சரி வா போய் பஜ்ஜி வந்து சாப்பிடலாம். இது எத்த பற்றியா? இது நல்ல முடிவு. நட போகலாம். நம்மளே ட்ரை பண்ணுவோம் மாங்காய் அடிக்க. இன்னைக்கு இந்த மாங்காய் அடிக்காம இங்கிருந்து போக மாட்டேன் நான். இங்கே நின்று பேய் வரும் தனியாக இருந்தா அது கூட சேர்ந்து மாங்காய் வச்சு சாப்பிடு. அன்னைக்கு பார்த்துமே லேப்டாப்பில் வரப்போகுது பார். ஐயோ நானும் வர இருங்கடி. காபி சூப்பர்க்கா. நான் போட்டு என்னைக்கிட்ட நல்லா இல்லாம போயிருக்கேன். நீயும் கொஞ்சம் குடிக்கிறியா பெரிய பொண்ணு? வணக்கம். எனக்கு காப்பிலாம் பிடிக்காது. காஃபி குடிச்சு பாரு எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. ஐயோ வேணாம். எனக்கு சின்ன வயசுலேருந்து பால்னாலே பிடிக்காது, சுத்தமாக பிடிக்காது. நீயே குடி. இது வேறயா? மா வாடி இங்க தான் இருக்கோம். ஏண்டி எங்கடி போயிட்டு வரீங்க? அதுவா, இங்கே பின்னாடி மாந்தோப்பு இருந்ததுல, அங்கே போயிட்டு வந்தோம். மாந்தோப்புக்கா? சொல்லாம கொள்ளாம எதுக்கு அங்கெல்லாம் போறீங்க? இல்லை சித்தி, அது இங்கே தான் இருக்குது, பின்னாடி தான். ஏண்டி எங்க போறதுன்னு சொல்லிட்டு போங்கடி. இதோ தானே இருக்குன்னு போயிட்டோம். சரி வா வந்து பஜ்ஜி சாப்பிடு வா. ஆமாம், ஆறி போயிட்டு இருக்கோம் நேரம். எவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க? எங்க அவ எங்க, நீ மட்டும் வந்திருக்க? அவள் தண்ணி குடிக்க போயிருக்கா. சரி நீ வந்து சாப்பிடு வா, எடுத்துக்கோ பஜ்ஜி. ம் கையல் நீயாவது இங்க போற அங்க போன்னு சொல்லிட்டு போக மாட்டியா? அவளுக்கு கூப்பிட்டாலுங்க அவளுக்கு கூடயே போயிடுவியா? அவளுங்களே இப்பதான் முதல் தடவை இங்க வராளுங்க. அவளுங்க கூப்பிட்டாங்க, நீ அவளுங்க கூட எங்கேயும் சுத்தின்னு இருக்காது சரியா? என்கிட்ட சொல்லிட்டு போ, எங்க போறதா இருந்தாலும் தனியாலாம் இங்க போக கூடாது. கேட்டுச்சா? சொல்ற பேச்சு கேட்கலன்னா பாது அப்புறம். சரி எடுத்து சொல்லிட்டு போறேன். அம்மா அவளை திட்டாதம்மா, நான் தாம்மா கூட்டின்னு போனேன். உனக்கும் சேர்த்து தானே சொல்றேன். எங்க போறதாலும் பெரியவங்க கிட்ட சொல்லிட்டு தான் போகணும், புரியுதா? தனியா அங்கே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு எதனா ஆச்சுன்னு நாங்க என்ன பண்றது? அம்மா இங்கே என்னம்மா ஆக போகுது? இங்க அங்க இல்ல, எங்க போறதாலும் சொல்லிட்டு போ. சரி சொல்லிட்டு போகிறேன். ஏக்கா நேரா இப்ப மாமியார் கேள்வி நம்மள தேடி நீங்க வருதா எப்படி இருக்கும்? ஏண்டி வாய் வச்சு நிக்க? கம்முன்னு காப்பியை குறி. சும்மா தான் கேட்கற விளையாட்டுக்கு. வீட்டுல போய் பார்த்துட்டு நம்ம இல்லைன்னு தெரிஞ்சோன்னே ஊரா தேடுறாங்களாம், எப்படி இருக்கும்? அதோட நம்ம எல்லாரையும் கழுத்து பிடிச்சி வெளில தள்ளுருவாங்க. அதுக்கு தான் ஆசைப்படுற போலியே நீ. அந்த மாதிரி பண்ணாங்கன்னா கூட ஒரு 2 நாள் 3 நாள் எங்கன்னா டூர் மாதிரி சுத்தி பார்த்துட்டு வரலாம்டி. ஓ அப்படி சொல்றியா? ஆமா, எங்கன்னா தொத்தி விட்டாங்கன்னா கூட போய் சுத்தி பார்த்துட்டு வருவேன் ஜாலியா நான் ஒரு 3 நாளைக்கு. பேசாம எங்கேயும் ஒஞ்சி நின்றுட்டு அவங்க தேட விடலாமா? அப்புறம் அடிப்பாங்களே, வாங்கிக்கிறியா நீ அதை? அப்புறம் உனக்கு டைவர்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. தேவையா அதெல்லாம் உனக்கு? அந்த மாதிரி என்ன நடந்தா கூட எனக்கு சந்தோஷம் தாம்மா. ஜீவன அம்சம் மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. கொடுப்பாங்க. நல்லா வாங்கி வச்சுக்கோ. பெரிய பொண்ணு என்ன ஒரு பிளான் பண்ணு. பெரிய பொண்ணு எங்கன்னா வெளியே போயிட்டு வருவோம். வீட்லேருந்து போர் அடிக்குது, எதனா ஒரு சண்டே கண்டியே கிளப்பி அப்படி நைஸாக வெளில போகிற மாதிரி போயிட்டு ஊர் சுற்றிட்டு வருவோம். ஆமாம் சித்தி, ஊட்டி கொடைக்கானல் மூணார் கேரளா அந்த மாதிரி என்ன பிளான் பண்ணுங்க. எங்களுக்கும் வீட்லேயே இருந்து போர் அடிக்குதுல்ல. அடிப்பாவீங்களா? எல்லாரும் சேர்ந்து என்ன பிளான் பண்ணுங்க சொல்லிட்டு எதனா பிரச்சனைனா என்னை கோத்து விட்டு அடி வாங்க வச்சு வேடிக்கை பார்க்கலான்னு பார்த்து நிற்கிங்க. அதுதானே? இதுக்கெல்லாம் காரணம் பெரிய பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாம் ரூமில் ஓடிடுங்க. நான் உங்ககிட்ட மாட்டின்னு கும்முன்னு அடி வாங்கணும். நான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படிலாம் இல்லை பெரிய பொண்ணு, நாங்களும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஆமாம், அது எப்படி நாங்கள் இருக்கும்போது மேலே கை வைக்க விட்டுருவோமா? யார் நீ தானே? நீ முக்கால்வாசி நாள் வீட்லேயே இருக்க மாட்டேன். ஒரு ஹேண்ட்பேக் ஒன்று மாட்டின்னு கிளம்பி வேலைக்கு போயிடுவேன். உனக்கு என்ன தெரிய போகுது நான் அடி வாங்குறது?